கேப்பையை கழியாக கண்டி இந்த மாதிரி உருண்டையாக்கி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நீராகாரம் இது. இப்போ இதில் இந்த உருட்டினதை ஒன்றா ஊற வச்சுக்கலாம். இதை மண் களையத்தில் தான் அப்போ எல்லாம் போட்டு ஊற வைப்போம். இதை கரைச்சி சாப்பிடும்போது உடலுக்கு உஷ்ணத்தை குறைச்சி நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ இங்கே வந்து மோர் கலந்து இந்த கூழ் கேப்பை கூழ் ரெடி பண்ணியிருக்கு. இந்த கலையத்துலேயும் ரெடி பண்ணியிருக்கு. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் அதை இதில் தூவி விட்டுட்டு இப்படி கலந்து சாப்பிட்லாம். மோர் கலந்து இதில் போட்டிருக்கு. தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. அந்த களிக்குன்ற போதும் உப்பு போட்டிருக்கு. இது மோர் கலக்கிறதுனால உப்பு போட்டிருக்கு. இப்போ தொட்டுக்கிறதுக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் ரெண்டுமே குளிர்ச்சி. இது வத்தல், சுண்டை வத்தல், மெதுக்க வத்தல். இதை இந்த கூழுக்கு தொட்டுக்கலாம். இந்த கேப்பை வந்து பல விதத்தில் நமக்கு உதவி செய்யுது. எப்படின்னா இதில் கால்சியம், அயன், நார்ச்சத்து எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து செரிமானத்தை தூண்டி வயிற்றை நல்லபடியாக வைக்குது, மலச்சிக்கலை தீர்க்குது, எலும்புகளுக்கு ரொம்ப உதவி பண்ணுது, எலும்பை வலுப்படுத்தும் இந்த கேப்பை நல்லா சேர்த்துக்கிறதுனால. அதுவும் இந்த கோடை காலத்தில் நம்ம இதை நல்லாவே சேர்த்துக்கலாம். முன்னோர்கள்லாம் நிறையா சாப்பிட்டதுனால தான் அவங்க வலுவாக இருந்தாங்க, நல்லா வேலை பார்த்தாங்க, உடம்பில் எந்த வித நோயும் அண்டாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இது மாதிரி சிறுதானியத்திலேயே இது சிறந்த உணவு. இதை நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க. கேப்பையில் வந்து அடை, ரொட்டி, அதாவது ரொட்டி, களி, கூழ், புட்டு, இந்த மாதிரி சாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதையும் வந்து குழம்பு தொட்டு சாப்பிடலாம். சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. உங்கள் ஆரோக்கியமாக இருந்து நீங்களும் இதை உணவில் சேர்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.